அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. வேலூரிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம். அப்போ கூட விலைவாசி உயரல. நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தோம். அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில் கூட விலைவாசி உயரல. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. ஆக ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு. கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவள் வசிக்கின்ற இடத்திற்கு சுட சுட உணவு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 7 லட்சம் ஏழைகளுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்காக செயல்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அப்படி அல்ல. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நாட்டு மக்களுக்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக இயங்கி வந்த அரசாங்கம், செயல்பட்ட அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்களே தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள், அவை குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதே நிதியில் 2020-22 என்று கருதுகிறேன். அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. முதலமைச்சர் தான் இதுக்கு, இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளிக்கரியிலே, கல்லூரி கரியிலே 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர். பள்ளிக்கரியிலே, கல்லுக்கரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை 2348 பேர். கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர்கள்லாம் யாரு? ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்படித்தானே என்ன தோன்றும்? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிவதற்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விடுகின்றேன். நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது. ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகம்
போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை கண்ணால் காண முடிகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து. ஆக நாங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம். அப்ப நாங்கள் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு பிரச்சனை சொல்லுகிறது என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா? போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும். எப்ப போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இப்பொழுதுதான் நானும் அதை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பற்றி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ, மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டம், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், அதையெல்லாம் மூடு விழா செஞ்சுட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசியல் தேவை? இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். இது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அந்த திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. அது பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அனைத்தும் தொடரும் தொடரும் தொடரும். இப்பொழுது 2000 அம்மா மினிக்கில் தான் நீங்க ரத்து பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே 4000 அம்மா மினிக்கில் திறக்கப்படும். 4000 ஏழைகளுக்கு வைத்து கொடுப்பது என்ன தவறு? இன்னைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, நகரத்திலே பல பகுதியிலே ஏழை மக்கள் வசிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா மினிக்கில் திறந்து அங்க வைத்தியம் பண்ண அங்க சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஆக ஏழைகளுக்காகத்தான திட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுவதால் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய பணி. ஆனால் இந்த ஆட்சியில் அது பார்க்கவே முடியாது. என எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லஞ்ச லாவணி நிறைந்து போச்சு. லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்டே இல்லை. இன்னைக்கு புறையோடி போய்விட்டது. ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை எடுத்து காட்டலாம். இன்றைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைக்கு பக்கமா இருக்குது. 6000 மதுக்கடையில் அங்க இருக்கின்ற மது பிரியர்கள் அங்க போய் பாட்டில் கடையில் மதுக்கடையில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அங்க அந்த மது பாட்டில் கிடைக்கும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது மதுக்கடையில். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக அந்த விற்பனையாளரே தெரிவிக்கிறாங்க. ஊடகத்திலே வலைதளத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 15 கோடினா மாசத்துக்கு 30 நாளைக்கு 450 கோடி மேலிடத்துக்கு போகுது. வருஷத்துக்கு 5400 கோடி போகுது. 4 ஆண்டு காலத்துக்கு சுமார் 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கினதுலயே இவ்வளவு லஞ்சம் போகுதுன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இது மக்கள் வராத ஆட்சி தானே? மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி? இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான், வேற எந்த அரசாங்கம் இல்லை. திமுக ஊழல், ஊழல்னா திமுக. பெயர் பெற்றது, ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நாட்டில் எத்தனையோ அரசாங்கம் இருக்கின்றன, எத்தனையோ அரசாங்கத்தை கலைக்கப்பட்டுகின்றது. ஆனால் ஊழலுக்காக
கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். கொஞ்சத்தை ஊழலா பண்ணாங்க. இன்னைக்கு வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பெயர ஊழல், அந்த காலத்திலேயே ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி. இப்பெல்லாம் ஊழல் செய்தெல்லாம் சாதாரணமா தருந்தது. அப்பவே பெரிய பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க திமுக கட்சி, திமுக அரசாங்கம். ஆக அது மட்டும் இல்ல, இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு டிஜிபி வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும். அந்த டிஜிபி 2.0, 3.0, 4.0 போட்டு போட்டு போட்டுக்கிட்டு கடைசி ரிட்டையர் ஆகி போயிட்டார். போட்டதுதான் மிச்சம். அவரு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா ஒண்ணும் முடியல. ஏன்னா ஆளுங்கட்சியே இதற்கு ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால அவர் போட்டதுதான் மிச்சம். அவர் ரிட்டையர் ஆக வரைக்கும், பணி ஓய்வு பெறுகின்ற வரை இந்த மதுவை, அதாவது போதைப் பொருளை ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதையும் நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சி பொழுது கொரோனா காலம்,